நேர்களே, தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது எப்பவுமே கொள்கை ரீதியிலான ஒரு அரசியல் களமாவே நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ஆனா இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான அரசியல் களம் அப்படிங்கிறது சற்று வித்தியாசமான ஒரு அரசியல் களமாவே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தலை தூக்கி இருக்கக்கூடியதா நம்ம எல்லாருமே தினமும் செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் யார் நடத்துறாங்க, குதிரை பேரம் அப்படிங்கிறது என்ன, அதே போல இந்த குதிரை பேரத்தால ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் யார் யார், அவங்க தொகுதியில அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். இது நச்சுன்னு 4 கேள்வி. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதிக ஆர்வத்தோட இப்ப வரைக்கும் தொடர்ந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கு. இந்த தேர்தலுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் அப்படிங்கிறது நம்மளோட நிகழ்ச்சியில பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கோம். கட்சிகளுடைய புதிய வரவு, அவங்களோட பேச்சு, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. சரி, இத பலமுறை பார்த்தாச்சு. இதை தாண்டி தமிழ்நாடு இப்ப வரைக்கும் பார்க்காத ஒரு குதிரை பேர அரசியலையும் இப்ப பாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் இந்த குதிரை பேரம்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப புதுசான ஒண்ணுதான். வடக்கில் பிஜேபி பல மாநிலங்களில் எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் விலை கொடுத்து வாங்குறதுன்றது ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கு. அதுவும் யாருடைய எம்எல்ஏக்களை எம்பிக்களை வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் தரப்புலேருந்து தான் பெரும்பாலான எம்பி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையை பிஜேபி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு அரசு தனிப்பெரும்பான்மையாக அமையலை அப்படின்ற ஒரு சூழலில் இவங்க இந்த குதிரை பேரத்தை முதல்ல கையில் எடுக்கிறாங்க. முதல்ல இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதோட ஆரம்ப கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அதற்கு எதிரான வலிமையான குரலை பதிய வச்சிருந்தா இது தொடர்ச்சியாக நடந்திருக்காதோன்ற ஒரு அச்சமும் இருக்குது. முதல் நாள் இரவு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய எம்எல்ஏவை காணோம் அப்படின்னு ஆளுநர் மாளிகையில் போய் ஒரு புகார் கடிதத்தை கொடுக்குறாரு. அப்புறம் அன்றைக்கி ராத்திரியே அந்த எம்எல்ஏ ஆளுநர் மாளிகைக்கு போகிறாரு. என் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு கேவலமான காரணத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் அவர் பின்னாடி தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற போது அவர் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதை அவர் உடனே அவர் கட்சியிலிருந்து நீக்கி டிடிவி தினகரனும் அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ இது ஒரு அப்பட்டமான குதிரை பேரம் தான். ஒரு எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏன் இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, கட்சி தாவல் சட்டத்தின்படி ஒரு 30 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் 2 பகுதி எம்எல்ஏக்கள் கட்சியோட தலைமையோடைய முடிவை மீறி போய் இன்னொருத்தவங்களை ஆதரிக்க முடியும். இப்போ 30 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அதில் 20 எம்எல்ஏக்கள் போய் நாங்கள் வேற ஒரு பார்ட்டியை ஆதரிக்க போகிறோன்னு போகிறதுக்கான உரிமையை அந்த சட்டம் கொடுக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அப்படின்ற போது மிக எளிமையாக அந்த குதிரை பேரத்தை அன்னைக்கு விஜய் செஞ்சார். அப்போ அதற்கு எதிரான குரலை வலிமையாக வச்சது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக போன்ற இயக்கங்கள் தான் அதற்கு எதிரான வலிமையான குரலை வச்சாங்க. ஆனால் அதோடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முதல்ல இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி மிக வெளிப்படையாக சொல்கிறாரு. நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிற போதே அவர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இதுக்கு அத்தாரிட்டி, எங்களுடைய கொறடா தான் இதுக்கு அத்தாரிட்டி, நீங்கள் இந்த வாக்கை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சபாநாயகர்கிட்ட கோரிக்கையை கொடுக்குறாரு. நாங்கள் ஒரு கொறடா வச்சுருக்கிறோன்னு சொல்லி ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவங்கள்ட்ட மெஜாரிட்டி கிடையாது. அப்படி இருக்கிற போது அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சுருக்கணும். முறையாக கடந்த கவர்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தபோது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செஞ்சாங்க. அப்படி இவங்க சஸ்பெண்ட் செஞ்சுருக்கணும். ஆனால் அதை சபாநாயகர் தவறி இருக்கிறார். சபாநாயகர் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் போயிருக்கிறார். கூடுதலாக இந்த குதிரை பேரத்துடைய தொடர்ச்சியாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அமைச்சரவையில் ஒரு 8-9 சீட்டுகளை வாங்கி உள்ளே போயிடலாம் அப்படின்றது தான் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த எம்எல்ஏக்களுடைய ஒரு கனவாக இருந்துச்சு. ஆனால் விஜய் தலைமையிலான அரசு ஆரம்பத்திலேருந்தே ஒரு கட்டமைப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இடதுசாரிகளை எங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறோம், நாங்கள் ஒரு இடதுசாரி அரசு, நாங்கள் பிஜேபிக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு காட்டிப்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட போய் பேரம் பேசுறதை செஞ்சுட்டே இருந்தாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அரசு தனிப்பெரும்பான்மை இல்லாமல் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு கட்சியுடைய தலைவர் மிக வெளிப்படையாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த தடையாகவும் இருக்க மாட்டோம், நாங்கள் அவங்க ஆட்சியை தொடரட்டும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படியான சூழலில் ஒரு கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி விலகி போகுது அப்படின்னா அதுக்கு சில மரபுகள் இருக்குது. நம்ம போகணும், நம்ம எந்த கூட்டணியிலேருந்து ஜெயிச்சு போட்டிட்டோமோ அவர்கள் இடத்துல உட்காந்து கலந்து ஆலோசிக்கணும், நாங்கள் அந்த கூட்டணிக்கு போய் இந்த அரசை ஆதரிக்கிறோம், ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அப்படி நம்ம அமைஞ்சிடக்கூடாது, மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம ஆமோதிக்க வேண்டிய நம்முடைய கடமைன்னு சொல்லி உட்காந்து கூட்டணி கட்சிகளோடு உட்காந்து பேசி ஒரு முடிவை எடுத்துகிட்டு விலகி போயிருக்கணும். ஆனால் முதல் நாள் ராத்திரியே பின்மண்டை என்னவோ சொல்லுவாங்களே, பின்மண்டை பெடரல் அடிக்க ஓடுற மாதிரி காங்கிரஸ் கூப்பிடாமலே
எல்லா கட்சிகளுக்கும் அவங்க வந்து அழைப்பு கடிதம் அனுப்புகிறாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னுலாம் சொன்னாங்க. விசிகா போன்றவர்கள்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் அலையா விருந்தாளியாக போய் அவங்க வீட்டு வாசலில் நின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் சேர்ந்த 5 பேர். யோசிச்சு பாருங்கள், ஒரு கூட்டணியிலேருந்து 5 எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு ஒரு நன்றி சொல்லலை, அந்த கூட்டணியோட தலைவரை போய் பார்க்கல, இப்படி எந்த விதத்துலையும் முடிவே எடுக்காமல் ராத்திரியே ஓடி போய் நின்று ஆதரவு கொடுத்தாங்க. இதுவே ஒரு அப்பட்டமான குதிரை பேரம் தான். அப்படி அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரையோடைய இம்பேக்டையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏடிஎம்கேல ரெட்டை இலை சின்னத்தில் நின்று வாக்கை பெற்றிருக்கிறாங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க? ரெட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படியான சூழலில் அது அதிமுகவுடைய வாக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள்கிட்ட கருத்து கேட்காம, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்காம 4 பேர் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இது மக்களுக்கு அந்த தீர்ப்பை, ஜனநாயக தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய வேலை, வாக்களித்த மக்களுக்கும் வேலை செஞ்ச கட்சி தொண்டர்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய வேலைன்றதை நம்ம நினைவுபடுத்தணும். இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறதுக்கான பொருளும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மாற்று கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக பணம், அப்படி இல்லைன்னா அமைச்சர் பதவி கொடுத்து வாங்கக்கூடிய அரசியல் கலாச்சாரத்தை குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல தலை தூக்கி இருக்கு. இது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது தெரியுமா? இந்தியாவிலேயே ஜனநாயகத்துடைய விழுமியங்களை இறுக பிடித்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் அதை எச்சரிக்கை செஞ்சு விழிப்போடு வச்சிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற போது நம்ம இதை ஆதரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வருவான். 10 எம்பிக்கெல்லாம் அவங்களுக்கு இப்போ சொல்லப்போனால் பெரும்பான்மை பெறாத காரணத்தால் தான் தொகுதி மறுசீரமைப்பு தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்குது. இப்படியான சூழலில் நம்ம இந்த குதிரை பேரம் போன்றவற்றை அனுமதிக்கிறோம்னு சொன்னால், நம்ம இதை பற்றி குரல் கொடுக்காமல் இருக்கிறோம்னு சொன்னால், நாளைக்கு நமக்கு எதிரான திட்டங்களை அவங்க விலை கொடுத்து வாங்கி எம்எல்ஏக்களை வச்சு சாதிக்க முடியும். இன்னொன்று, மக்கள் தந்த ஜனநாயக முடிவை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் அவங்க ஆளட்டும், நாங்கள் எந்தவித தொந்தரவும் தரமாட்டோம், 6 மாதத்துக்கு அரசை எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டோம், அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்க பழகணும், அவங்க இதை கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது, அப்படியான சூழல் நாங்கள் விமர்சிக்க கூட மாட்டோம்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரியான அவலங்கள் நடந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை, நம்ம பாதுகாத்த ஜனநாயக கட்டமைப்பை சீர்குலைச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தோடு தான் நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஆனால் ஒருவேளை நம்ம இந்த குதிரை பேரத்தெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்த ஜனநாயக கட்டமைப்பு கேள்விக்குறியாகும். நாளைக்கு பிஜேபி அடுத்த தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அவங்களுக்கு இதே சூழல் வருதுன்னு சொன்னால், பிற கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்போ எந்த முகரையை வச்சுக்கிட்டு நம்ம போய் அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட போய் நாங்கள் ஜனநாயகத்தை தான் நிலைநிறுத்திருக்கோம்னு சொல்ல முடியும்? இப்போ அதை கண்டித்து கேள்வி எழுப்ப வேண்டிய இயக்கங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்குது அப்படின்றதும் ஒரு அச்சம்தான். திமுக கேள்வி கேட்குது, விசிகா கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு கூட நேற்று வந்து அறிக்கைகளை தந்திருக்கிறாங்க. ஆனால் பெருவாரியான அரசியல் இயக்கங்களும் முதலமைச்சர் கோட்டு போட்டார், முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்டார், முதலமைச்சர் நடந்து போனார், முதலமைச்சர் தன் காலையில் எப்போதும் நடப்பார், முதலமைச்சர் தூங்குகிறார், ஒர்க்கிங் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு பேசக்கூடிய ஊடகங்கள் குதிரை பேரத்தை பற்றி, எம்எல்ஏக்கள் விலைக்கு போவதை பற்றி, மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை பற்றி பேசாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் தேசிய ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியலை, திராவிட இயக்கத்துக்கு எதிரான அரசியலை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க பேசுனாங்க அப்படின்னு ஒரு காசிப்பை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு இத்தனை பிரச்சனையை விட்டுட்டு, தமிழ்நாட்டில் இதுவரை 76 கொலைகள் நடந்திருக்கு, 44 பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு நடந்திருக்கு, இதை பற்றியெல்லாம் பேசாமல் இப்படி ஊடகங்கள் வாயை மூடிக்கொண்டு நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் போய் பிரதமரை பார்த்துருக்கிறாரு. இதுவரைக்கும் பிரதமரை சந்தித்த முதலமைச்சருடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் சந்திப்பை நடத்தின ஒரே தலைவர் யாருன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து போயிருக்கக்கூடிய விஜய் மட்டும்தான். யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ அநீதிகள் இருக்குது. பிஎம்ஸ்ரீ இங்கே வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கோங்கன்னு ஒன்றிய அரசு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு, மேகதாது பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. மீனவர் பிரச்சனைன்னு அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், நீட் தேர்வு பிரச்சனை அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் ஒரு கோரிக்கை மனுவை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் அடங்கிய ஒரு கோரிக்கை மனுவை தர மறுத்துட்டு ஒரு 4 செய்தியை மட்டும் பேசிட்டு 10 நிமிஷத்தில் ஒரு முதலமைச்சர் வராருன்னு சொன்னால் இது வந்து ஒரு நாடக போக்கு, இது ஒரு விளம்பர போக்கு அப்படின்றத நம்ம மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும். அதை தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்யணுன்ற கோரிக்கையை தான் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய என்னை போன்ற எளியவர்கள் தொடர்ந்து வைக்கிறோம். மதுராந்தகம் தொகுதி வந்து மரகத வேலு ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் ஆர்வத்தோடு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஜெயிச்சதப்பாரு இப்போ இன்னைக்கு பிதில் வந்து பிதிலுக்கு போயிட்டு பணம் வாங்கிக்கணும். அப்போ 2வது எந்த மூஞ்சி வச்சு மதுராந்தகம் வருவேன். நாங்கள் வெயிலில் உக்காந்தா தான் சோறு. இந்த மாதிரி நான் மதுராந்த கோயிலில் இருக்கேன், மதுராந்தில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏ வந்து எங்கள் தொகுதியில் இருந்து ஜெயிச்சு 5 வருஷமாக இருந்தாங்க. இப்போ
இப்போ மறுபடியும் அவங்க நின்னாங்க. அவன் நின்னதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஒரு 20 நாள்லேயே அந்த பதவி வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இங்கே ஓட்டு போட்ட மக்களுக்கு இது கண்டிப்பாக பெரிய ஏமாற்றம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நம்பி தான் இந்த மாதிரி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி தான் கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அது எதுவுமே வெளியெல்லாம் போச்சு. தாவேக்கால போயிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இங்கே மதுராத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பட்டா இல்லை, குடிநீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சு தரேன், நிறைய தரேன்னு தான் சொல்லி தான் அவங்க வந்து கொண்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இன்னும் காரணத்துக்காக அவங்க போனாங்கன்ற விஷயம் வந்து தெரியல. அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா எப்படியும் இப்போ இடைத்தேர்தல் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது ஆகும். அதுக்கு இந்த 6 மாதத்துக்கு இந்த மக்கள் என்ன பண்ணான்னு தெரியல. அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏவாவது ஒழுங்காக நினச்சி நிற்பாங்களான்னு தெரியல. அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏவும் தாவேக்கால நின்று அவங்க வந்து ஜெயிப்பான்றதுக்கு ஒரு டவுட்டு தான். வணக்கங்க, என் பேர் ராஜலட்சுமி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிங்க. சிவாமா அவங்க ஓட்டு கேட்டு வந்தப்பவே என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவட்ட அவங்க பேரை சொல்லி ஓட்ட வாங்கிட்டு 20 நாள்ல இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த கட்சிக்கு போயிருக்காங்க. இவங்களை நம்பி எப்படிங்க 81,000 மக்கள் ஓட்டு போட்டவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க மூஞ்சில கரிய பூசிட்டு மத்த கட்சிக்கு போறவங்க மறுபடியும் இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கறதுல என்ன உத்தரவாதம் இருக்கு? இவங்க வர்றப்பவே தாவேக்காவை கழுவி ஊட்டிதான் இவங்க வந்து ஓட்டு கேட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவங்க வந்து மோசம்னு சொன்ன கட்சியே இன்னைக்கு எதற்காக போய் அங்க சேர்ந்திருக்காங்க? சத்யபாமா அவங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் இடைத்தேர்தல்ல அவங்கதான் தாவேக்கா சார்பா எம்எல்ஏவா நிக்க போறாங்க அப்படிங்கிறது தகவல் வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி மட்டும் தாவேக்கா வந்து சத்யபாமா அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 81,000 பேர் ஓட்டு போட்ட அந்த அம்மாவுக்கு அவங்க அத்தனை பேரும் அப்படியே தாராபுரத்துல அவ்வளவு வெறிகுண்டு திரியுறாங்க. இந்த ஏரியா அந்த ஏரியால இல்லைங்க, எந்த ஏரியா பக்கம் அந்த அம்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த அம்மாவுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தாராபுரத்துல மிக பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேங்க. நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க வேற யாராவது வச்சு கூட பண்ணுங்க, ஆனா சத்யபாமா அப்படிங்கிற பேரை மட்டும் தாராபுரத்துக்குள்ள யாருமே விரும்பவில்லைங்க. ஒரு தாராபுரம் வந்து கிராமப்புற பகுதி. அவங்க வந்து என்னன்னா அந்த காலத்துல இருந்து டிவிகேக்கு ஓட்டு போட தெரியாமலாம் கிடையாதுங்க. இப்ப இவங்க அந்த 81,000 பேருக்கு மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு தாவேக்காவையும் திட்டிட்டு இன்னைக்கு தாவேக்காக்கு போயிருக்காங்க அப்படின்னா திரும்பி வந்து மறுபடியும் வேற கட்சிக்கு ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த அம்மாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எந்த வார்டுக்குள்ள வந்தாலும் கண்டிப்பா அந்த வார்டுக்குள்ள பிரச்சனை கன்ஃபார்மா நடக்குங்க. ஒருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுவோம், வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் அவங்க பேசுறாங்க. அதனால கண்டிப்பா தாவேக்கா வந்து சத்யபாமாவை வந்து ஆதரிக்க கூடாது அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. தாவேக்கா ஆட்சி அமைச்சாச்சு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில 234 இடங்கள் இருக்கு. அதுல தாவேக்கால 107 உறுப்பினர்கள் இருக்காங்க. காங்கிரஸ்ல 5 பேர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, IUML ஆகிய கட்சிகள்ல தலா 2 பேர் இருக்காங்க. இவங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதால மொத்தம் 120 பேர். அமமுக உறுப்பினர்கள் ஒருத்தரையும் சேர்த்தா 121 பேர். இப்போ இந்த நிலையில தான் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாவேக்கால சேர்ந்தாங்க. ஆனாலும் அவங்க 4 பேர் ராஜினாமா செஞ்சது, முதல்வர் விஜய் ஏற்கனவே ஒரு தொகுதியில ராஜினாமா செஞ்சது அப்படின்னு மொத்தம் 5 பேர் ராஜினாமாவால சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 229 குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த நிலையில மெஜாரிட்டிக்கு 115 பேரோட ஆதரவு இருந்தா போதுமானது. இதனாலதான் மேலும் 6ல இருந்து 7 பேர் வரைக்கும் ராஜினாமா செய்ய வைக்க தாவேக்கா தீவிரமா முயன்று வருது. அவங்க ராஜினாமா செஞ்சா இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில கூட்டணி கட்சிகளோட ஆதரவே இல்லாம தனித்து தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியும், இல்லனா காங்கிரஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியும். இதனாலதான் இப்போ இந்த மாதிரியான குதிரை பேரமானது அரங்கேற்றப்பட்டு வருது. அரசியல் களம் அப்படின்னு நீங்க இதெல்லாம் செய்றீங்க, ஆனா அவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுடைய நிலைய யோசிச்சிங்களா? குறிப்பா இந்த 2026 தேர்தல் பரப்புரை தொடங்குற நேரத்துல இருந்தே தொடர் சிக்கல்களை மக்கள் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேர்தல் தொடங்கி பிரச்சாரம் வீரியமாக நடந்துட்டு இருக்கிற போது தாவேகா தலைவர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அரசு அனுமதி கொடுக்குது, நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம், இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் பிரச்சாரம் செய்யலாம்னு அரசு ஒரு ஷெட்யூல் கொடுக்குறாங்க. அந்த ஷெட்யூல் அவருக்கு கைக்கு போகுது. ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரம் பேரணி போகிறது, மக்களை அல்லல் படுத்துறது, வெயிலில் அலைய விடுறது, மக்கள் மயக்கமாகிறது, மக்கள் விபத்துக்குள்ளாகிறதும் தொடர்ச்சியாக நடக்குது. அவரே அந்த பிரச்சார கூட்டத்தை ரத்து செய்து திரும்பி போகிறது. ஆனால் வெளியே என்ன பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல,
விஜய் பிரச்சாரம் செய்வது அரசு விரும்பலை, விஜயை கண்டு அரசு பயந்துருச்சு அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை இவங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாயக வழிபாடை மனசில் வச்சுருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் மாற்றத்துக்கு தான் வாக்களித்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரேஷு ரொம்ப குறைவு. இங்கே அரசியல் புரிதலோடு மாற்றம்னு பேசக்கூடியவங்களுடைய ரேஷு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. இங்கே இவங்க திட்டமிட்டு தேர்தல் விதிகளுக்கு மீறி குழந்தைகளை தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்துவதே தப்புன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் தன்னுடைய இறுதி பிரச்சார கூட்டத்தில் சென்னையில் பேசக்கூடிய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் என்ன சொல்கிறாரு, நண்பா நம்பீஸ் குட்டீஸ் நீங்கள் எனக்கு ஓட்டு போட வைங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களை எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு நாங்கள் போய் கேட்குற போது எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்களை மிரட்டினாங்க, ஹாஸ்டல் இருக்க பையன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னான், அதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம், இன்றைக்கி இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு பயமாக இருக்குது, தமிழ்நாடு எங்கே போக போகுதுன்னு தெரியல, எங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் தொடருமான்னு தெரியல அப்படின்னு மக்கள் இடத்துல ஒரு பெரிய அச்சம் இருக்குது. மக்கள் பெருவாரியானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் அரசு தான் தொடரப்போகுது, இங்கே இருந்த திராவிட மாடல் அரசு தான் தொடரப்போகுதுன்ற நம்பிக்கையில் நாங்கள் விளையாட்டாக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இங்கே வாக்களித்த மக்களுடைய நம்பிக்கையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் இழந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதை பற்றி போய் அமைச்சர்கிட்ட கேட்டால், கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, போய் அமைச்சர்கிட்ட கேட்டால் அமைச்சர் சிரிச்சுக்கிட்டு இது வந்து பாலிடிக்ஸ் டைம் இல்லை, நம்ம ஈவினிங் பேசுவோன்றாங்க. ஒரு அமைச்சர், தமிழ்நாடு அரசுடைய ஒரு அமைச்சர் யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? மக்கள் அமைச்சர்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. போய் கேள்வி கேட்டால் இது பாலிடிக்ஸ் டைம் இல்லை அப்படின்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் நையாண்டியாக சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு பொய்யான ஒரு ஃபேக் கார்டை அவங்க கட்சியின் மூலமாக பரப்புகிறாங்க. நாங்கள் அந்த அதிகாரிகளை வந்து வேலையை விட்டு விரட்டிட்டோம், நாங்கள் அவங்கள வந்து சஸ்பெண்ட் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்யான கடை பரப்புகிறாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை அந்த அதிகாரிகள் மேலே கூட எடுக்கலை. அப்படி அதிகாரிகள் மீதும் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் எந்த விதத்திலும் அதிகாரம் எடுக்க முடியாமல் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கையாளாகாத அரசாக தான் இன்றைக்கு தாவேகா தலைமையிலான அரசு இருக்குது. இன்றைக்கு போக்குவரத்து பிரச்சனை வந்திருக்கு, பேருந்துகள் இல்லைன்னு மக்கள் வந்து புலம்புறாங்க. அங்கே போய் அமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா, நான் காலையிலேருந்து சாப்பிடல, நீங்களாம் சாப்பிட்டு வந்து போராடுறீங்கன்றாரு. இப்படி தொடர்ந்து தூய்மை பணியாளர் போராட்டத்தை எடுத்துருக்காங்க. தூய்மை பணியாளர் கடந்த காலங்களில் போராட்டம் நடத்துகிற போது வீட்டுக்கு கூப்பிட்டு ஆதரவு கொடுத்த முதலமைச்சர் இன்றைக்கி நேரில் சந்திக்க மறுக்கிறார். விவசாயிகளுக்கு முழு கடனையும் ரத்துப்படி பண்ணுவோம், பயிர் கடனை அப்படின்னு சொன்ன அரசு இன்றைக்கி நாங்கள் பாதி தான் செய்வோம், இந்த ரேஷுவில் தான் செய்வோம், இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரை வரைக்கும் தான் செய்வோம்னு வரையறைகளை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இப்படி திட்டமிட்டு தொடர்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக, மக்களுடைய நம்பிக்கையை இழந்த அரசாக இந்த அரசு இருக்குது. தேர்தல் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள் இங்கிருந்து போன இயக்கங்கள் வந்து நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரம் தான் போனாங்க, ஆனால் அவங்க அமைச்சரவையில் இடம்பெறதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்றார். இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெளியே போகிறோம் ஆதரவு தரத்துக்காக அவங்கள்ட்ட பேசணும், அதெல்லாம் உண்மைதான், ஆனால் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற போகிறோன்றதை பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சாரம் செய்கிறாங்கன்னா, 8 தலித் அமைச்சர்கள் இந்திய வரலாற்றிலேயே நாங்கள் முறையாக கொடுத்துருக்குறோம் அப்படின்றத அவங்க பிரச்சாரம். ஆனால் இது யாருடைய பிரச்சாரம் அப்படின்னா பிஜேபியோடைய பிரச்சாரம். இஸ்லாமியரான அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருந்தபோது தான் குஜராத்தில் கலவரம் நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு தலித் பழங்குடியின பெண்ணை நாங்கள் வந்து குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோன்னு பிஜேபி சொல்லுகிற போது தான் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தலித்தை நாங்கள் வந்து இத்தனை தலித் அமைச்சர்கள் கொடுத்துருக்கோன்னு பட்டியல் போட்டதன் பின்னாடி என்ன நடந்துக்குன்னா ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அதை பற்றி இன்றைக்கு யாரும் பேசக்கூடிய நிலைமையை நகர்த்தி இருக்கிறாங்களே ஒழிய பிரதிநிதித்துவம்ன்றது அவங்களுக்கு உரிய விதத்தில் தரப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அவங்கள பொம்மை போல வைத்துக்கொண்டு அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்களை மறைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தாவேகா அரசு ஒரு அரசியல் சூழ்ச்சியை செய்திருக்கிறது. அதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரிதுபடுத்தி பேசி கொண்டிருக்கிறதே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அவலங்களை பற்றி, மக்களுக்கு எதிராக நடந்துக்கூடிய குற்றங்களை பற்றி பேசுவதற்கு வாய்மூடி இருக்கின்றதை நம்ம மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தணும். தமிழ்நாட்டில் 2026 நடந்த தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு கட்டி காத்த மரபுகளை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம மக்களுக்கு நினைவுபடுத்தும். கடந்த 13ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடந்தது. இந்த வாக்கெடுக்கும் சமயத்துல எதிர்கட்சியான திமுகவோட சேர்ந்து தேமுதிகவும் மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர்கள் 58 பேர் அவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இதன் காரணமா நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்துல 171 உறுப்பினர்கள் மட்டுமே அவையில இருந்தாங்க. அதுல 144 பேர் ஆதரவாகவும், எடப்பாடி தரப்புல 22 பேர் எதிராகவும், பாஜக பாமக தரப்புல 5 பேர் நடுநிலையாகவும் வாக்களிச்சாங்க. இதன் மூலமா தாவேக அரசு தன்னோட பெரும்பான்மையை சட்டப்பேரவையில நிரூபிச்சிச்சு. இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த 144 பேர்ல 25 பேர் அதிமுகவோட SP வேலுமணி தலைமையிலான
சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுக கொறடாவை மீறி செயல்பட்டதால 29 பேரை அதிமுகவுடைய அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் எடப்பாடி அதிரடியா நீக்கி நடவடிக்கை எடுத்தாரு. இதன் மூலமா 2 அணியா அதிமுக பிளவுபட்டது. அதுக்கப்புறம் தாவேக அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படின்னு SP வேலுமணி, CV சண்முகம், C விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே எதிர்பார்த்த நிலையில அவங்களுடைய கனவு பலிக்காம போச்சு. சரின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த நிலையில SP வேலுமணி அணில இருந்து மதுராந்தகம் MLA மரகதம் குமரவேல், பெருந்துறை MLA ஜெயக்குமார், தாராபுரம் MLA சத்யபாமா, அம்பாசமுத்திரம் MLA இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரும் தங்களோட பதவிய ராஜினாமா செஞ்சாங்க. இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில ரொம்ப ஈஸியா அவங்களோட MLA பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு 4 பேரும் போயிட்டாங்க. ஆனா அந்த தொகுதி மக்களோட நிலை அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஒரு சின்னத்தை பார்த்து கட்சியோட கொள்கைக்காக ஓட்டு போட்டோம். இவங்க 5 வருஷம் பதவியில இருக்கணும்னு தானே தேர்ந்தெடுத்தோம். ஆனா பதவிக்காலம் முடியறதுக்குள்ள இப்படி பாதியிலேயே ராஜினாமா பண்ணிட்டு போனா எங்க தொகுதி வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன ஆவறது? இது வாக்களிச்ச மக்களுக்கு செய்யற துரோகம் தானே அப்படின்னு அந்த தொகுதி மக்கள்லாம் கேக்குறாங்க. வணக்கம், என்னுடைய பேர் செல்வராணி, தாராபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர். கடந்த 2026 ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் நடந்து அதுல தாராபுரம் தொகுதியிலயும் நடந்துச்சு. தாராபுரம் தொகுதியில திரு சத்யபாமா அவர்கள் கூட்டணியில NDA கூட்டணியில வேட்பாளரா நின்னாங்க. அவங்களுக்கு பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல மக்கள் அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் செய்யாதத தாராபுரம் தொகுதியில ADMK வேட்பாளர் சத்யபாமா அவர்கள் இன்னும் நல்லா திறம்பட செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் வேட்பாளரா நாங்க தேர்ந்தெடுத்தோம். அப்படி இருக்கிற பொழுது சத்யபாமா அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்பத்துல காலங்காலமா அவருடைய கணவர் ஏற்கனவே ADMKல MLA இருந்திருக்காரு. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு தோல்வி அடைஞ்சாரு. இப்ப அவங்களுடைய மனைவி அவங்களும் ADMKல ஒரு நல்ல பொறுப்புகள்ல எல்லாம் இருந்துட்டு இப்ப மீண்டும் அவங்களுக்கு MLA சீட்டு கொடுத்தது. அந்த MLA சீட்ல அவங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஜெயிச்சு 20-25 நாளுக்குள்ளேயாகவே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கட்சி தாவல் முறையில TVKக்கு போறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சு 25 நாள் கழிச்சு தாவேக்காவுல போய் இணையறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தொகுதியில ஓட்டு போட்டவங்களுடைய மக்களுக்கு இவங்க என்ன நன்றி கடன் திருப்ப செஞ்சிருக்காங்க, எவ்வளவு நம்பிக்கையின் பேர்ல இந்த தொகுதி மக்கள் நாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்து இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் ஓப்பனா சொல்ல போனா முதுகுல குத்துனதை விட பச்சை துரோகம் அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் ஏற்கனவே எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் பதவி சுகத்துல இருந்து அனுபவிச்சு எல்லா சொத்து சுகம் எல்லாமே அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சு முடிச்சுட்டு இப்ப மக்களுக்கு பட்ட நாமத்தை சாத்தினது மட்டும் இல்லாம மக்களை அடிமட்ட முட்டாளாக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இத வன்மையா தாராபுரம் தொகுதி மக்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவங்க மீண்டும் TVK சின்னத்துல நின்னு ஓட்டு கேட்கறதுக்கு வர்றதாக ஒரு செய்தி ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த அம்மா TVK சின்னத்துல இருந்து மீண்டும் ஓட்டு கேட்க வந்தா மக்கள் தகுந்த பாடத்தை போக்குறதுக்கு எல்லா தாராபுர தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த அம்மாவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்க மக்களை சந்திப்பீங்க, ஒவ்வொரு வீட்டு வாசல் படியில நீங்க ஏறுறப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மக்களுக்கு உங்களுக்கு நாங்க அம்மா ஆட்சியை நடத்துவோம், அம்மா ஆட்சியில செஞ்ச எல்லா நலத்திட்ட உதவிகளையும் கொண்டு வருவோம்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு இப்ப இந்த மாதிரி பண்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது மட்டும் இல்ல, தாவேக்காவுக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு எத்தனை சோப்பா உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இது பண்ணணும், விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க குடும்பமே நீங்க இனிமேல் தேர்தல்ல எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்க கூடாது, அதுக்கு முழுவதும் தடை விதிக்கணும். கட்சி தாவல் அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி இந்த மாதிரி மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் மக்கள் தாராபுர தொகுதி மக்கள் வாக்காளர் நாங்க வைக்கிறோம், குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கணும், மத்திய அரசு இதனால நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. தூய்மையான அரசியல், மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி புதிய கட்சிகள் களம் கண்டாலும் பழைய பண மற்றும் அதிகார யுக்திகளை அவங்க பயன்படுத்துறது தமிழக வாக்காளர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை மட்டுமே ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.